This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியாக பண்ணிடலாம். அரை மணி நேரத்தில் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிற அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு நான் இந்த 3/4 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதில் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நான் ஒரு செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன், அதனால தான் இதிலே அவிக்கிறேன். சீக்கிரத்தில் வெந்துடும். இதில் ஒரு பூண்டு, ஒரு 100 சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது 2 ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், 2 கட்டி பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஏன்னா நம்ம புளி சேர்க்கும்போது அந்த கலர் போயிடும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வருது. ரொம்ப தீயை ஹையில் வச்சிடாதீங்க, பொங்கி சிந்திரும். அதனால் அப்பப்போ கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பொங்கி சிந்தாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பருப்பு ரேஷன் பருப்புங்கிறனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், பாதி அளவு வெந்துருச்சு பருப்பு. இந்த காய்கறி எல்லாமே வேணும். பருப்பு ஓரளவு வெந்துருச்சு, காய்கறிகள் வெந்திருக்காது. பருப்பு சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் கூட கொஞ்சம் நேரம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். அப்பப்போ இப்படி எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும் பருப்பு. தண்ணி அதிகமாக வைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வச்சாலே போதும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் பருப்பு குழம்பு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து எல்லாம் மசிஞ்சிருச்சு பாருங்கள். இது போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதில் இருக்க தண்ணி இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடணும். தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கிடுவோம். பருப்பு, காய்கறி, நம்ம சேர்த்த காய்கறி எல்லாமே நல்லா கடைஞ்சி வந்துடும். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கோம், எல்லாமே கடைஞ்சிரும். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பருப்பு அதிகமாக இருக்கிறனால இதில் கொஞ்சம் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தாளித்து பருப்பு கூட்டாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இது கொஞ்சம் கூட்டாக வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் தனியாக எடுத்திருக்கேன். இப்போ இதில் அந்த கடைசியாக எடுத்து வச்சோம்ல அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டு பருப்பு மொத்தம் கழுவி நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இதில் புளி கரைசல் சேர்க்க போகிறேன். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம அதை கலந்து விட்டுக்கிடுவோம். குழம்பு பாருங்கள், இந்த அளவு தண்ணி இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு, புளிப்பு ரெண்டுமே பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் புளிப்பும் உப்பு இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கணும். எனக்கு இப்போ உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நிறைய போட வேண்டாம் தேங்காய் துருவல், இந்த அளவு போட்டால் போதும். 1 டீஸ்பூன் இல்லை 1½ டீஸ்பூன் அந்த அளவு போட்டால் போதும். இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதை சூடு பண்ணிக்கணும். உப்பு நல்லா கரையணும், அந்தளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு இதை சூடு பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த குழம்பு கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு ஒரு மாதிரி கடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த அளவுக்கு நுர கூடி வரணும். நம்ம ரசத்துக்கு நுர பொங்கி வரையும் ஆஃப் பண்ணிடுவோம்ல, அந்த மாதிரி இதுக்கும் நல்லா நுர பொங்கி வரையும் நம்ம இதை எடுத்துடணும். இப்போ இது தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா பொரியட்டும். 2 வத்தலை பிச்சு போட்டு சேர்த்துருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் போட வேண்டாம், சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயமும் வத்தலும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம். இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை குழம்போட சேர்த்துக்கலாம். குழம்புக்கும் அந்த நம்ம எடுத்து வச்ச கூட்டுக்கும் இந்த தாளிப்பை சேர்த்துக்கோங்க. உண்மையிலே ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.